கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். துதியும் கனமும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நீதியின் தேவன் என்ற தலைப்பிலும் ஒரு சில காரியங்களை கூட நாம் பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே நீதி செய்கிறவராகவும் மாத்திரமல்லாமல் அவர் தாமே நீதியின்படியும் நியாயத்தின்படியும் அநேகருக்கு தம்முடைய கிருபையும் தம்முடைய வல்லமையும் மாத்திரமல்லாமல் அவர் தாமே மனுஷர்களுக்கு வேண்டிய நீதி நியாயத்தையும் அவர் தாமே செய்கிற கர்த்தருமாய் கூட இருக்கிறார். முதலாவதாய் கூட தேவன் யாருக்கெல்லாம் அவர் தம்முடைய நீதி நியாயங்களை வெளிப்படுத்துகிறார், யாருக்கெல்லாம் கர்த்தர் தாமே நீதி செய்கிறார் என்று கூட நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாய் கூட தேவன் தாமே ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் நீதி செய்கிற தேவனுமாய் இருக்கிறார். சங்கீதம் 103 அதிகாரம் 6 வசனத்தில் இப்படியே பார்க்கிறோம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். இல்லை பார்க்கிறோம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் தாமே நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அதாவது அநேகராலும் தள்ளப்பட்டும் ஒதுக்கப்பட்டும் கைவிடப்பட்டவர்களுக்கு ஆதரவு அற்றவர்களுக்கு கர்த்தர் தாமே தம்முடைய ஆதரவின் கரத்தை நீட்டி அவர்களுக்கு வேண்டிய தேவையும் அவர்களுக்கு வேண்டிய நீதியையும் நியாயத்தையும் செய்கிற மாத்திரமல்லாமல் கைவிடப்பட்டு தனிமையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் தாமே தம்முடைய கிருபையும் தம்முடைய இரக்கத்தையும் கொடுக்கிற மாத்திரமல்லாமல் அவர்களை தம்முடைய கிருபையில கூட வேண்டிய எல்லாவித நியாயத்தையும் ஒடுக்கப்பட்டுள்ளக்கு கர்த்தர் அடைக்கலமானவரும் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர் என்ற வார்த்தையின்படி கூட ஒடுக்கப்பட்டும் கைவிடப்பட்டும் இருக்கிறவர்களுக்கு தேவன் தாமே தம்முடைய நீதியை செய்து அவர் தாமே வேண்டிய ஆதரவை அவர் தாமே கொடுக்கிறோமா இருக்கிறார். நம் சங்கீதம் 146 அதிகாரம் 7 வசனத்தில் இப்படியே பார்க்கிறோம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இதில் பார்க்கிறோம், ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நெருக்கப்படுவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் வேண்டிய எல்லாவித தேவையும் சந்திக்கிற மாத்திரமல்லாமல் கர்த்தர் தாமே கட்டுண்டர்களை விடுதலையாக்குகிற மாத்திரமல்லாமல் அவருடைய இக்கட்டிலிருந்தும் அவருடைய இயலாமையிலிருந்தும் எல்லாவித சூழலிலிருந்தும் தேவன் தாமே அவருடைய கண்களில் இரக்கம் பெற்றதால் மாத்திரமல்லாமல் தேவன் அவர்களை நினைத்தருளியும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் திக்கற்று விடப்பட்ட எல்லாவித மனுஷருக்கும் தேவன் தாமே பட்சபாதமின்றி தம்முடைய கிருபையை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய உதவியை அவர் தாமே செய்கிற மாத்திரமல்லாமல் அவர்கள் இருக்கிற சூழலிலிருந்து ஆபத்திலிருந்தும் நெருக்கத்திலிருந்தும் உபத்திரவத்திலிருந்தும் மாத்திரமல்லாமல் பலவீனத்தில் இருந்தாலும் கர்த்தர் தாமே அவருடைய எல்லாவித பலவீனத்தை நீக்கி போட்டு அவர்களுக்கு வேண்டிய விடுதலையை கொடுக்கிறமாய் கூட இருக்கிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் கூட பலவீனத்திலும் சுகவீனத்தில் இருக்கிற மனுஷர்களும் மாத்திரமல்லாமல் இயலாமை இருக்கிற மனுஷர்களே உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அநேகராலும் ஒதுக்கப்பட்டும் கைவிடப்பட்டும் தள்ளப்பட்டுள்ளாய் கூட இருக்கிறார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் தாமே துண்டவர்களே கர்த்தர் தாமே அவர் கூட்டி சேர்க்கிறவராயும் ஆதரவற்றும் கைவிடப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தேவன் தம்முடைய நியாயத்தை அவர் தாமே செய்கிறவருமாய் கூட இருக்கிறார். நாம் ஏசாயா 54 அதிகாரம் 6 வசனத்தில் இப்படியே கூட பார்க்கிறோம். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுக. இதில் கூட பார்க்கிறோம், கைவிடப்பட்ட மனம் நொந்தவளாயிருந்த ஸ்திரீயைப் போல இருந்த உன்னை கர்த்தர் அழைத்தார். அதாவது நாம் பார்த்தது போல கைவிடப்பட்டு, அதாவது உற்றார் உறவினராலும் நண்பர்களாலும் கைவிடப்பட்டிருந்த நம்மை நம்முடைய தேவன் தாமே அவர் அழைக்கிறவராய் மாத்திரமல்லாமல் அவர் தம்முடைய நீதி நியாயத்தை நமக்கு செய்து நமக்கு வேண்டிய ஆலோசனைகளும் வேண்டிய கிருபைகளையும்
வேண்டிய எல்லாவித தேவையும் சந்தித்து அவர் நம்முடைய குறைகள் நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ப பார்க்காமல் அவர் நம்மேல் கொண்ட இரக்கத்தினாலே நமக்காக அவர் தாமே இறங்க வந்து நமக்கு தம்முடைய ஆதரவையும் நம்முடைய கிருபையும் நம்முடைய நீதியையும் அவர் தாமே செய்து அநியாயத்திற்கு உண்டான எல்லாவித இக்கட்டுகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி பொல்லாப்புக்கும் நம்மை விலக்கி கைவிடப்பட்டுள்ளக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தையின்படி அவர் தாமே நமக்கு வேண்டிய எல்லாவித ஆதரவு செய்து நமக்கு நீதியின்படி நமக்கு உதவி செய்கிற கர்த்தருமாய் கூட இருக்கிறார். இரண்டாவதாய் கூட தேவனுடைய நாமத்தை விசுவாச வைக்கிறவர்களுக்கு அவர் தாமே நீதி செய்கிற தேவனுமாய் கூட இருக்கிறார். சங்கீதம் 119 அதிகாரம் 132 வசனத்தில் எப்படியோட பார்க்கிறோம், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படி என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். இதில் பார்க்கிறோம், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படி என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தாமே அவர் நீதி செய்கிற தேவனாயும் நீதியின் கர்த்தருமாயும் கூட இருக்கிறார். நம் சங்கீதம் 5 அதிகாரம் 11 வசனத்தில் எப்படியா பார்க்கிறோம், உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இதில் கூட பார்க்கிறோம், தேவனுடைய நாமத்தை விசுவாசிகளுக்கும் அவருடைய நாமத்தை நம்புகிறவர்களுக்கும் தேவன் மீது அன்பு உள்ளவர்களுக்கும் கர்த்தருடைய ஐக்கியத்தை அவருடைய ஆலயத்திலும் வாழ்கிறவர்களுக்கும் மாத்திரமல்லாமல் தேவனுடைய நாமத்தை அனுதினம் விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு கர்த்தர் தாமே அவர் நீதியின் தேவனுமாய் கூட இருந்து அவளுக்கு வேண்டிய நீதியை செய்கிறவருமாய் இருக்கிறார். நம் யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்தில் எப்படியோட பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதில் கூட பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களுக்கும் தேவன் தாமே அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை அவர் தாமே கொடுத்தவராயும் கொடுக்கிறவராயும் இனிமேலும் அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனுமாய் கூட இருக்கிறார். எனவே கூட தேவனுடைய நாமத்தை நம்புவர்களுக்கும் தேவனுடைய நாமத்தை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு அவருடைய நாமத்தின் மீது முழு நம்பிக்கையை வைத்து அவருடைய நாமத்தின் மீது விசுவாசத்தை வைத்து அநேக இடத்திலும், அதாவது நெருக்கத்திலும் இடுக்கண்களிலும் உபத்திரவங்களிலும் தேவையுள்ள போதும் நம்முடைய ஆபத்திலும் அவரை நோக்கி கூப்பிடும் போதும் தேவனிடத்தில் முறையிடும் போதும் அவரை பற்றும் விசுவாசத்திலே நம்முடைய எல்லாவித குறைகளும் நமக்கு வேண்டிய தேவைகளும் அவரிடத்தில் சொல்லும் போதும் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு அவரை விசுவாசிக்கிற அநேகருக்கு கர்த்தர் தாமே தம்முடைய நியாயத்தையும் தம்முடைய நீதியையும் பிரகாசிக்க செய்கிறவராயும் தம்முடைய நீதியை அங்கே விளங்க செய்கிற கர்த்தருமாய் கூட இருக்கிறார். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைத்து நம்முடைய ஆபத்து காலத்திலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய எல்லாவித ஆபத்தையும் நம்முடைய எல்லாவித இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை காத்து ரட்சிக்க அவர் வல்லமுள்ள தேவனுமாய் கூட இருக்கிறார். மூன்றாவதாய் கூட தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் தாமே நீதி செய்கிற தேவனுமாய் கூட இருக்கிறார். சங்கீதம் 4 அதிகாரம் 1 வசனத்தில் எப்படி பார்க்கிறோம், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதில் அருளும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டது. விலகுட பார்க்கிறோம், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதில் அருளும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டறலும். இதில் கூட பார்க்கிறோம், சங்கீதக்காரனாகிய தாவீதோட வாழ்க்கையில கூட அநேக இடங்களிலும் அநேக நேரத்திலும் அவர் தாமே தேவனை ஏற்றுக்கொண்டவராயும் தேவன் மீது பற்று வைத்தவராயும் தேவனை விசுவாசித்தவராயும் தேவனை நம்பினவராயும்
தேவன் மீது பற்றும் தாகமும் வாஞ்சையும் வைத்தவராயும் கர்த்தருடைய ஆலயத்திலே கூட இரவும் பகலும் அவர் தம்மை தரித்து வந்தவராயும் தேவனை துதிக்கும் புது பாட்டினாலே கூட அவரை துதித்து பாடினவருமாய் கூட இருந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதை கூட பார்க்கிறோம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகிறேன், எனக்கு பதிலருளும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மூன்றாவதை கூட அவருடைய நாமத்தையும் அவரையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் தம்மை தம்முடைய நியாயத்தையும் தம்முடைய நீதியையும் அவர்களுக்கு விளங்க செய்து தம்முடைய நீதி நியாயங்களை படி அவர்கள் நடத்துகிறமை கூட இருக்கிறார். நாம் சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்படியா கூட பார்க்கிறோம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன் கூட பார்க்கிறோம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில கூட அநேக காலங்களில் அநேக நேரத்தில் அநேக இக்கட்டுகளிலும் அநேக விதமான ஆபத்துகளிலும் தேவனை நம்பினவராயும் அவரை விசுவாசித்தவராயும் அவரை ஏற்றுக்கொண்டவராயும் அவருடைய நாமத்தை பற்றி கொண்டவராயும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவருமாய் கூட இருக்கிறார். நம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எப்படி கூட பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அதில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தாவீது தேவன் மீது கொண்ட பற்றினாலும் அவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தினாலும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவராயும் இருக்கிறார். மாத்திரமல்லாமல் தேவன் சங்கீதக்காரனாகிய தாவீதை அநேக விதமான இக்கட்டுகளிலும் நெருக்கங்களிலிருந்தும் விடுவித்தவராயும் காத்து ரட்சித்தவராயும் வேண்டிய தேவைகளை சந்தித்தவராயும் அநேக இடத்திலே கூட தம்முடைய மகத்துவமான உன்னதமான கிருபையை தாவீதுக்கு கொடுத்தவருமாய் கூட இருக்கிறார். மாத்திரமல்லாமல் தாவீதும் தேவனை நம்பினவராயும் விசுவாசித்தவராயும் அவருடைய ஆலயத்தின் மீது வாஞ்சியும் பற்றும் தாகமும் வைத்தது மாத்திரமல்லாமல் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவராயும் கூட இருக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட அநேக ஆபத்து காலத்திலும் அநேக விதமான இக்கட்டான சூழ்நிலையிலே கூட அவர் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அவருடைய முறையீட்டையும் மன்றாட்டையும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து அநேக இடத்துல கூட அவரை ரட்சித்து காத்து பலப்படுத்தி வேண்டிய தம்முடைய கிருபையை கொடுத்து அவர் தாமே சங்கீதக்காரனாகிய தாவீதை கூட வழி நடத்தினவராயும் வழி காட்டினவராயும் மாத்திரமல்லாமல் அவர் தாமே பாதுகாத்து நடத்தினவருமாய் கூட இருக்கிறார். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரை மீது விசுவாசம் வைத்து அவரை பற்றி கொண்டவர்களுக்கு வேண்டிய நியாயத்தையும் மீதியும் தேவன் செய்து அவர் தாமே அநேக விதமான கிருபைகளையும் இரக்கங்களையும் அவர் தாமே கொடுக்க வளமையுள்ளவருமாய் கூட இருக்கிறார். இப்பொழுது நாம் 3 காரியங்களை பார்த்தோம். நீதியின் தேவன் என்ற தலைப்பிலும் கூட முதலாவதை கூட கர்த்தர் யாருக்கெல்லாம் நீதி செய்கிறார். முதலாவதை கூட ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் தேவன் தாமே நீதி செய்கிற கர்த்தருமாய் கூட இருக்கிறார். அநேக நேரத்திலும் ஒடுக்கப்பட்டும் தள்ளப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருக்கிற நமக்கு தேவன் தாமே நம்மேல் இரக்கம் கொண்டபடினாலே கூட நமக்கு இறங்கி வந்து நீதி செய்தவருமாய் கூட இருக்கிறார். இரண்டாவதை கூட தேவனுடைய நாமத்தை விசுவாசித்தவர்களுக்கு அவர் தாமே நீதி செய்கிற கர்த்தருமாய் கூட இருக்கிறார். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கூட அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தவருமாய் கூட இருக்கிறார். அதிகாரம் கொடுத்து மாத்திரமல்லாமல் நம்முடைய ஆபத்தின் மத்தியிலே கூட நமக்கு இறங்கி உதவி செய்கிறமாய் இருக்கிறார். மூன்றாவது கூட தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவருடைய நாமத்தை பற்றி கொண்டவர்களுக்கு அவருக்கு பயந்தவர்களுக்கும் தேவன் தாமே நீதி செய்கிற கர்த்தருமாய் கூட இருக்கிறார். அநேக நேரத்திலே கூட நாம் அவரை பற்றி கொண்டு அவரை நேசித்து அவரை விசுவாசிக்கும் போது நம்முடைய ஆபத்து காலத்திலே தேவனை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் தாமே நமக்கு இறங்கி நமக்கு உதவி செய்து நமக்கு நீதி செய்து அவர் தாமே நம்மை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனுமாய் கூட இருக்கிறார். நாம் அப்படியே கூட கண்களை முடிச்சு ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பரலோகத்தில் நல்ல பிதாவே, நீர் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் தாமே நீதியின் தேவனுமாய் கூட இருந்து எங்களுடைய வாழ்க்கையிலே கூட மட்டுமே கூட நீதி செய்தவராயும் நீதி செய்கிற கர்த்தருமாய் கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் கூட இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு மீதும் உடைய கிருபையும் உடைய இரக்கமும் இருக்கட்டும். கர்த்தர் நீர் தாமே தகப்பனே உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அது போல இந்த சத்தத்தை கேட்ட
ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் கர்த்தனை அறிவறி வேண்டிய தேவைகளை சந்தித்து வேண்டிய உம்முடைய கிருபையை தந்து கர்த்தாவே உம்முடைய நீதிக்கு உம்முடைய நியாயத்திற்கும் காத்திருக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தாவே உம்முடைய கிருபை இருக்கட்டும். வேண்டிய உம்முடைய கிருபை தந்து நீர் தம்பி ஒவ்வொருக்கும் வேண்டிய கைவிடப்பட்டவர்களுக்கும் தள்ளப்பட்டவர்களுக்கும் நெருக்கப்படுவர்களுக்கும் உதவியற்றவர்களுக்கும் கர்த்தாவே நீர் உம்முடைய நீர் நியாயத்தை செய்து நிறைவேற்றும் உம்முடைய நாமம் கர்த்தாவே பெருகவும் கர்த்தாவே நாங்கள் உமக்கென்று இருக்கவும் மாத்திரமல்லாமல் உடைய கிருபையின்படி ஒவ்வொரு வழியெடுத்து நீரை பாதுகாத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் சீவனத்தின் நாமத்தில் பிதாவே ஆமென்.